ஸோ வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயத்தை பார்த்துடலாங்களா? KFC அண்ட் பீஸா ஹட் கண்டிப்பாக போயிருப்பீங்க, ஏதாவது ஒரு ஐட்டம் சாப்பிட்ருப்பீங்க. என்ன பிரதர் சம்மந்தமே எல்லாம் பேசுகிறீங்களா? சம்மதம் இருக்குது. ஸோ யார் அந்த KFC அண்ட் பீஸா ஹட்? கண்டிப்பாக அந்த ஒரு ஃபாரின் கம்பெனி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி. கம்பெனியோட பேர் வந்து M Brands Incorporation. ஸோ இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் செயின் KFC அண்ட் பீஸா ஹட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நடத்திட்டு வராங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து இப்போ நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ரெண்டு கம்பெனியோட மர்ஜ் பண்ண போகிறாங்க, சேர்க்க போகிறாங்க. எதுக்காகனா இன்னும் நிறைய அவுட்லெட்ஸ் கொண்டு வந்து நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ யார் அந்த ரெண்டு கம்பெனினா தேவயானி இன்டர்நேஷனல் லிமிடெடும் சாஃபயர் ஃபுட்ஸ் அப்படின்றது. ஸோ யார் இந்த M Brands Incorporation பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் மட்டுமே அவங்க வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 5.69 lakh crores வந்து க்ரோத் பார்த்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் இன் ஃபினான்ஷியல் இயர் 28ல் 7.7 lakh crores வந்து க்ரோத் பார்க்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டோட்டல் சேல்ஸ் இன் 2024ல் மட்டுமே $65 billion. ஆல் ஓவர் மொத்தம் வேர்ல்டு ஃபுல்லாக மொத்தம் 155 கண்ட்ரியில் 61,000 ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நடத்திட்டு இருக்க ஒரு சக்கப்போடு போட்டுட்டு இருக்க கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ தேவயானி இன்டர்நேஷனல் லிமிடெட் யார்? நம்ம இந்தியாவில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஓன்டு பை RJ கார்பரேஷன். எந்தெந்த கம்பெனியோட ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்கன்னா KFC, பீஸா ஹட்டு, இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் OMRலாம் பார்த்துருப்பீங்களே, அதுவும் அவங்களோட தான். அதே மாதிரி ஓன்ஸ் வேங்கோ, காஸ்டா காஃபி, கிரீம்பெல், அதே மாதிரி கிட்டத்தட்ட 2030+ ஸ்டோர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா, தாய்லாந்து, நைஜீரியா, நேபாள் வந்து நடத்திட்டு வராங்க. சரி, சஃபயர் ஃபுட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓன்டு பை PE ஃபர்ம்ஸ் அண்ட் சமாரா கேபிட்டல். இவங்க வந்து யார்கிட்ட வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா KFC அண்ட் பீஸா ஹட்டு கிட்டத்தட்ட வந்து 700+ ஸ்டோர்ஸ் வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் மால்டீவ்ஸில் வந்து நடத்திட்டு வராங்க. ஸோ ரெண்டும் மேஜ் ஆச்சுன்னா இன்னும் அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுதுன்றது அடுத்தடுத்த விஷயம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ மறக்காமல் தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். யூடியூப் நம்ம பண்ணுற வேலையை யூடியூபே நிறைய பேருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க.